அடுத்தது மேத்ஸில் 10வது லெசன் திறன் ஒர்க் புக்கு. இது என்னென்னா வகுபடும் தன்மை. ஸோ வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. இதில் வகுபடும் தன்மைனா இங்கிலீஷில் டிவிசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 2ஆல் வகுபடும் எண்களை வட்டமிடுக. 2ஆல் வகுபடும் எண்கள் அப்படின்னா எல்லா இரட்டை எண்களும் 2ஆல் வகுபடும். நமக்கு தெரியும் 2, 4, 6, 8, 0. இதில் முடியறது எல்லாமே 2ஆல் வகுபடும். அப்போ 24, 48, 60. ஒற்றை எண்கள் எதையுமே 2ஆல் வகுக்க முடியாது, மீதியின்றி வகுக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது 3ஆல் வகுபடும் எண்களை வட்டமிடுக. இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு, நல்லா கவனிங்க. இதில் இந்த 3 நம்பர் தான் பார்த்த உடனே நான் சொல்கிறேன் 3ஆல் வகுபடும் அப்படின்னு. சரியா? எப்படி சார் சொல்கிறீங்க? 3ஆல் வகுபடும் கண்டுபிடிக்கணும்னா இலக்கங்களை கூட்ட வேண்டும். சம் த டிஜிட்ஸ். இப்போ பாருங்கள் 3, 3, 6, 4, 6, 10. அந்த 10ல் 1, 0 கூட்டினா 1. அப்புறம் 5, 7, 12. 12ல் 1, 2 கூட்டினா 3. சம் த டிஜிட்ஸ். ஓகே, இதுவும் 10, 1. 7, 5, 12, 1, 2 கூட்டினா 3. இது மாதிரி இலக்கங்களை கூட்டும் பொழுது நமக்கு 3, 6, 9 அப்படின்னு வந்தால் அது 3ஆல் வகுபடும். ஓகேவா? இப்போ எப்படி சார் 7, 5, 12 வருது சார். 12 திரும்பி 1, 2 கூட்டினா எனக்கு 3 வருது. அப்போ இது 3ஆல் வகுபடும். ஓகேவா? இப்போ அப்படி பார்த்தா 3, 6 இதெல்லாம் வகுபடும். ஸோ இது மாதிரி 3ஆல் வகுபடும் தன்மையை நாம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 381. இந்த எண் டேஷால் வகுபடும். கவனிங்க, இலக்கங்களை கூட்டுங்களேன். 3, 8, 11. அது கூட 1 கூட்டுங்க 12. திரும்பி 1, 2 கூட்டினா 3. 3 வந்தால் அது கண்டிப்பாக 3ஆல் வகுபடும். செம்ம ஈஸி பாருங்கள். இதே போல் எல்லா எக்ஸசைஸுக்கும் எல்லா லெசன்ஸுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆன்சர்ஸு. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இந்த கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுக்கும் எல்லா லெசன்ஸுக்கும் ஆன்சர்ஸ் இருக்கும். அடுத்தது மீண்டும் பாருங்கள். 2 மற்றும் 4ஆல் வகுபடும் எண்களை வட்டமிடுங்க. ஒரு நம்பரு 2ஆல் வகுபடணும், அது 4ஆலையும் வகுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ இதுக்கு என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா 10 2ஆல் வகுபடும், ஆனால் 4ஆல் வகுபடாது. இது 2 நம்பரையும் பெருக்குங்களா, 2ஐயும் 4ஐயும் பெருக்குங்க, 8 வருதா? சாரி, இது வராது. 2க்கும் 4க்கும் எல்சிஎம் 4 இல்லையா? 4ஆல் வகுபடும் அனைத்து எண்களும் 2ஆலும் வகுபடும். ஓகேவா? அப்போ இதில் 4ஆல் வகுபடுற எண்களை மட்டும் நீங்கள் வட்டம் போட்டிங்கனாலே போதும். 20 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 40 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஓகேவா? அடுத்தது 3 மற்றும் 6ஆல் வகுப்படும் எண்களை வட்டமிடுக. 6 என்பது 3இன் மடங்கு. அதனால் 6ஆல் வகுப்படும் எண்களை வட்டமிட்டாலே போதும். 30, 36, 42 இதெல்லாம் 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும். சார் 33 வருமே சார் 3ஆம் வாய்ப்பாட்டில் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். 33 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், ஆனால் 6ஆம் வாய்ப்பாட்டில் வராது. கேள்வி என்னன்னா அது 3ஆலையும் வகு பண்ணணுமா 6ஆலையும் வகு பண்ணணுமா? அதனால் இந்த 3 எண்களை மட்டுமே நாம் வட்டமிட வேண்டும். 963 என்ற எண் டேஷ் மற்றும் டேஷால் வகுப்படும். இது எதால் வகுப்படணும் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. நம்ம என்ன பண்ணணும், சம் த டிஜிட்ஸ். 9, 6, 15. 15 கூட 3 கூட்டினா 18. 1, 8, 9. ஒரு இலக்கங்களை கூட்டும் பொழுது 9 வந்தால் அது 3ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். அதான் ரூல்ஸு. ஸோ இங்கே நம்ம 3 மற்றும் 9 அப்படின்னு போட்டோம். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 3வது பாருங்கள். 5 மற்றும் 10ஆல் வகுப்படும் எண்களை வட்டமிடுக. 5, 10. 10 என்பது 5இன் மடங்கு. 2, 5, 10. அப்போ 10ஆல் வகுப்படும் எண்களை மட்டும் நம்ம வட்டமிட்டாலே போதுமானது. இப்போ பாருங்கள், 10ஆல் வகுப்படும் எண் கடைசியாக 0ல் முடியும். விடை 30, 40. 9 மற்றும் 11ஆல் வகுப்படும் எண்களை வட்டமிடுக.
ஸோ 9ஐயும் 11ஐயும் கம்பேர் பண்ணும்போது 9இன் மடங்கு 11 கிடையாது. அப்போ நம்ம இதை பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்? 99 வரும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 99க்கு வட்டமிடணும். ஸோ முதல்ல ஒரு 99 அதை வட்டம் போட்டாச்சு. 2 99 198 அதையும் வட்டம் போட்டாச்சு. ஸோ இது 2 தான் நமக்கு ஆன்சர். அடுத்ததாக 105 என்ற எண் டேஷ் மற்றும் டேஷால் வகுப்படும். 105 சம் த டிஜிட்ஸ் 1 0 1 அது கூட 5 கூட்டினா 6 வருது. 6 வந்தால் அது 3ஆல் வகுப்படும். ரைட்டா? நம்பரு 5ல் முடிஞ்சால் அது 5ஆல் வகுப்படும். ரைட்டா? அப்போ விடை 3,5. இது மட்டும்தான் வகுப்படுமா சார், வேறு நம்பர் இருக்குமானா இருக்கும். அதை நீங்களே கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த லெசன் பார்க்கலாமா?